ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நாங்கள் வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஹிமாலயனுக்கு வந்து டயர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து இப்போ மார்த்தாண்டம் போனோம். மார்த்தாண்டம் போயிட்டு ஸோ அந்த வழியில் தான் நம்ம வந்து வர்க்கலா போகிறோம். ஸோ 2 வழி காட்டுச்சு. ஒன்று வந்து நாகர்கோவிலுக்குள்ளோடி போய் போகிறது, இன்னொன்று வந்து கோஸ்டல் வழி போகிறது. ஸோ நம்ம பீச் ஒட்டி தான் போகிறோம். இப்போ வந்து பசிக்குது, போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே சாப்பிட்ற ஐடியா இல்லை. உள்ள ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஆனாலும் வேணாம், எதுக்கு, கொஞ்சம் வெளியே போய்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. அந்த திருவள்ளூர் சிலைக்கு போகலாம் பார்த்தா செம கூட்டம், பயங்கரமான கூட்டங்க. இங்கே ஸ்டேலாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணுற ஐடியா இல்லை, ஆனால் ஹோட்டல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவுக்கு தான் போகிறோம். அந்த வண்டிக்கு டயரை மாற்றிட்டு வர்க்கலா போகிறோம். வர்க்கலா போயிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணுறோம். வர்க்கலாவில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஸோ வாங்க போகலாம் வர்க்கலாவுக்கு. செம்ம காற்றடிக்குது, ஆனால் இப்போ வந்து வெக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியல, நாங்கள் வந்து வர்க்கலாவில் போய் சன்செட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. பார்க்கலன்னா கிளைமேட்டு எந்த அளவுக்கு, ஏன்னா கிளைமேட் ஃபுல்லாகவே க்ளவுடியாக தான் இருக்குது. க்ளவுட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சன்செட் பார்க்கலாங்க போயிட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் சுனாமி வந்துருக்கலாம் எப்படியும், ஏன்னா பீச் இந்த தான் இருக்குது. இந்த இடம்லாம் போயிருக்கோன்னா இந்த இடத்துல பாதி வீடு புது வீடாக தான் இருக்குது. இது ஒன்று தான் பழைய வீடு. அங்கே சுனாமி நினைவு மண்டபம் இருந்துச்சு. பழைய வீடியோஸ் ஏதாச்சும் பழைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். சர்ச்செலாம் பயங்கரமாக இருக்குது. இந்த இடமா யோசிச்சு பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாகி டிசம்பரில் சுனாமி, யோசிச்சு பாருங்கள். இந்த இடம்லாம் போயிடுவோம் ஃபுல்லாக. கேஷ் மேப்பு ஃபோன் மக்கப் பண்ணுத. நாகர்கோவில் திருவனந்தபுரம் சிங்கிள் ரோடா? இன்னும் 43 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆடா, இந்த லாரிலாம் ஃபஸ்ட்டு ஓட்டைக்கு போனோம் கைஸ், இல்லாட்டி சங்கடம் தான். எங்கே வரான் இது? என்ன மேப்பு க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த சைடு இந்த டேனிங் திரும்ப உடனே கேரளா சாயில் வந்துருச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ரான ஒரு ஃபீல் வருது. அப்படி ஆக்சுவலாக இங்கேருந்து 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 hour காட்டுது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமே போயிடுவோம். அடுத்து எங்கேயா சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் காலைல அந்த கடையில் காஃபி குடித்தது தான், ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல. என்ன இந்த ஸ்மெல் அடிக்கு. இங்கே 2 சைடும் கப்பாலாம் அன்றைக்கி. அங்கே பீச் கைஸ், அந்த சாண்ட் பீச்சு. கன்னியாகுமரி ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அதாவது பொருள் விற்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, டூருக்கு வந்தவங்க நார்த் இந்தியன்ஸாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், இங்கே பாறையாக இருக்குது, மண் இருக்கிற பீச் எங்கே இருக்குன்னு கேட்டார். நான் இங்கே பக்கத்தில் தேங்காய் பண்ண இருக்குது, அங்கே போங்கன்ட்டேன். ஆனால் இங்கேயே இருக்குது, பட் இங்கே அலோடா என்னன்னு தெரில. மண் இருக்கிற பீச் எங்கேன்னு அவர் ஹிந்தியில் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரிஞ்சுன்னு தோய மாட்டுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம். ஆனால் நியரஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு தேங்காய்பட்டினம் தான். ஆனால் இங்கே எங்கே பீச் இருக்குன்னு எனக்கு பெருசாக தெரில. வர்க்கலா போவாங்க அப்படின்ட்டு நான் டப்புன்னு. ஆனால் பக்கத்தில் எங்கள் பீச் இருக்குது.
அப்புறம் இங்கே லோக்கல் சொல்லுவவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அந்த மாதிரி பீச் இருக்கும் அப்படிங்க. நமக்கு அது தெரியாதில்ல. எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி இந்த ஒரு பீச்சு தான், அந்த அந்த இடம் மட்டும் தான் தெரியும். இப்போ போகும்போது இங்கே ஒன்று இருக்குது. நேற்றுலாம் செம மழை பெஞ்சிருக்குங்க. இந்த ரோடு நல்லா இருக்கு, அப்படியே காமாக இருக்குது. ஆனால் குறுக்க இருந்து எவனா பாஞ்சிருதான், அதான் பிரச்சனை. ஒரு ஆட்டோக்காரர் ஷார்ட் உள்ள கொண்டுட்டாரு, நல்லா வெயிட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன டேனிங்லேருந்து லெஃப்ட் ரைட்டு பார்க்க டப்பு உள்ள வந்துடுறாரு. கேஸ் சாப்பிட்லாம் பார்க்குறேன், ஒரு பெரிய ஊர் மாதிரி எதுவும் வரமாட்டேங்குது. இதுக்கு அடுத்த பெரிய ஊரே மார்த்தாண்டா தான் போலையே. அதுமாதிரி இந்த ரோட்டில் நல்லா வெயிட் இருக்கு, டப்புன்னு கூலி நிறைய கிடக்கு. வெக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே. சாப்பாடு கடை எங்கேயா இருக்கான்னு பார்ப்போம், எங்கேயுமே இல்லையா. டீ கடை தான் இருக்குது. சிறு குடல் வேறு பெருகுடலை திங்கி வயிறு பசிக்கு பயங்கரமாக, வயிறு வேறு பயங்கரமாக பசிக்கு. சரி 35 கிலோமீட்டர் மார்த்தாண்டோம், இழுத்துற வேண்டியதான். கைஸ், க்ளவுட்ஸ் எதுக்கு முக்கியம்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த கல் தெரிக்க பாருங்க. விண்ஷீல்டு இருக்கனால விண்ஷீல்டு வந்து படுது. எப்படி தெருக்கி விட்டு போகிற பாருங்க கல்ல. நல்லா படுது கைஸ் மேலே. க்ளவ் வேறு படுறையா பயங்கரமாக அடிக்க. கேமராலாம் அடிச்சிச்சுன்னா அது வேற. நானே பொண்ணே போன்னு பாதுகாத்து வச்சுருக்கேன் அதை. பாருங்க தெரியுதா காலவலி. காலாவலி எப்படி போறாம பாருங்க லவடே. என்னல கல்லப்புறம் சிந்திட்டே போறோம் வந்து அடிக்கு. இங்காரு வயசுலாம் அடிச்சிச்சு கேஸ் நல்லா. இங்க இருங்க பயங்கரமாக அடிச்சிருச்சா வைசஸில். பின்னாடி வர்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க போல. கேமராவில் வந்து முட்டிச்சா இல்லை, கரெக்டாக வந்துச்சு. இதில் பட்டுருச்சு, கேமராவில் படுறா. அது ஒரு சந்தோஷம். எங்கேயா ஸ்லோ பண்ணாலும் தாண்டி போயிடணும். ஸ்லோ பண்ணிட்டான். எல்லாம் திட்டிட்டு தான் போகிறானுங்க. அது எம்டி வண்டி தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று எம்டியோ லோடு இருக்கோ இல்லையோ, பின்னாடி எப்படி சிந்துது. இந்த ஸ்கூட்டியில் போகிறவங்கலாம் அது பின்னாடி போனாங்களோ அவ்வளோதான். வர்ற வழி ஒரு கடை பார்த்தோம், ஒரு பரோட்டா கடை. அங்கே போய் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். வண்டி எங்கே பாட்டுறது, எங்கே பாட்டா. ஏன்னா இதை விட்டா வரீங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்னாச்சு போச்சா ப்ரோ? இங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டருக்கு அடிச்சிடுவோமாங்க. வயிறு பசி நல்லா இருந்துச்சு. எங்கே சாப்பாடு எங்கேயுமே இல்லை கைஸ், முடிஞ்சிச்சுங்காங்க. சரி ஓகே, நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் பார்த்துக்கலாம். போகிற வழியில் வேறு எங்கேயாச்சும் கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டு போகலாம். ஸோ அந்த கடையில் சாப்பிட்டாச்சு கைஸ். அந்த கடையில் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸு 38 மினிட்ஸ் காட்டுது. ஸோ இழுத்து போயிட வேண்டியதான்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. பயங்கர வெக்க இங்கே. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து இப்போ 20 தான் இருக்குது, இங்கே 30 இருக்குது. இங்கே மழைக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த கார் ஓட்டுறவங்க ஏதத்தில் ஏறிட்டு இருக்காங்க, டப்புன்னு பிரேக் அடிச்சுட்டு மறுபடியும் அவங்களால ஏற முடியலை. திருப்பி நிப்பாட்டி பின்னாடி விடுவாங்க, அப்படி எல்லாம் சடன் பிரேக் போடுறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்த விட்டு எப்படா வெளியே போகணுருக்கு. ஐயோ, இந்த ரோட்டில் ஓட்டி தூக்கமே வந்துடும் போலையே. டெயில் லைட்டு மேலே ஒரு ஆள் உட்காந்து போய்கிட்டு இருக்காரு. வண்டியில் நம்பர் பிளேட்டே இல்லை. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து அந்த மரியா டயர்ஸ் அங்கே வந்துட்டோம். அந்த வண்டிக்கு டயரை மாற்ற வேண்டியது தான். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அந்த இருக்குது க்ளீன் மரியா டயர்ஸ் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரக் டயர்ஸு. இதோட கடை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். இங்கே ஃபுல்லாக செகண்ட் ஹேண்டு கார் சேல்ஸ் போல் பயங்கரமாக இருக்குது. ரேஞ்ச் ரோவர், பிஎம்டபிள்யூன்னு மூஞ்சி போட்டு வச்சுருக்காங்களே. இங்கே பைக்குக்கு காரணம் கேரேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த நாகர்கோயில், மார்த்தாண்டம் அந்த சைடு உள்ளவங்கலாம் பட்டா கைகள். ராயல் என்ஃபீல்ட்ஸ் வரும். இந்த இருக்கு இந்த கடை தான் மரியா டயர்ஸு. இவர்கிட்ட தான் பியர் டயர் வாங்கணுன்ட்டு இருந்தேன். கடைசி முதல்ல போய் மாற்றியாச்சு நம்ம. ஆக்சுவலாக இந்த வண்டியில் போட்டிருக்க டயரு இங்கே வாங்கினது தான். சுகேஷ் டயரை மாற்றியாச்சு. டயரை மாற்றிட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:30. சரியான வெயில். இங்கே வெயிட் பண்ணியே எங்களுக்கு வந்து கிருகிருன்னு வந்துட்டு. பாப்பா எங்கே போட்டு வரா பாரு. செம வெயில். நான் போனேன்னா காணா. நான் போகிறேன். மேலேயே கீழையா போட்டோம். திருவனந்தபுரம் ரோடை பிடிச்சாச்சு கைஸ். இனி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹைவேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே ஓட்ட முடியல சாமி. இங்கே ஃபுல்லாக பெரிய பெரிய கார் தான் கேஸ் வச்சுருக்காங்க. ரேஞ்ச் ரோவர், ரேஞ்ச் ரோவர், பிஎம்டபிள்யூ. ஒருத்தன் பிஎம்டபிள்யூவை கொண்டு ஒரு மாதிரி கிறுக்குவாக்கில் போயிட்டான் டப்புன்னு. பேட்டரியில் ஒரு அப்போக்க சார்ஜ் இல்லை. இந்த ரோட்டில் இடிக்க வரமே வந்துட்டு போயிட்டான். இங்கே கேரேஜஸ்லாம் நிறையா இருக்குது. கேரேஜஸ்ஸு, டயர் கடைலாம் ஊர்லாம் மட்டும் இருக்குது. கேரளாக்குள்ளே அஃபீஷியலி என்ட்ரி ஆயாச்சு. ஆனால் இங்கே வந்து ஆர்டிஓவே இல்லை. நான் எப்படி கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனேன்னு சொன்னேன்னா, லாட்ரி கடை வச்சுருக்காங்க அங்கே. ஃபுல்லாக லாட்ரி கடையாக இருக்குது. ஸோ கேரளாக்குள்ளே லாட்ரி கடை இருக்கும் பாருங்க. ஆர்டிஓவே இல்லை. அப்புறம் எப்படி? ஏன்னா நம்ம வந்து நாங்கள் தென்காசி ஓடி போனோம்னா அங்கே ஒரு ஆர்டிஓ செக் போஸ்ட், அந்த செக் போஸ்ட் உண்டு. இங்கே எதுவுமே இல்லையே. அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கேரளாக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். இந்த இருக்குது ஆர்டிஓ செக் போஸ்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது அந்த அளவுக்கு பெரிய இதாக இல்லைண்ணா. அது கேரளா என்ட்ரி ஆடுறது செக் போஸ்ட்டு. கோவளம் போவோமா? இது கேரளாக்குள்ள என்ட்ரான ஒரு ஃபீல் இல்லை. நம்ம ஏதோ ரோட்டில் என்ட்ரு ஆகும் பேஸ். ஓகே இந்த ரோட்டில் வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன் கைஸ். நம்ம கேரளாவோட அந்த ஒரு பைபாஸில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம் பேஸ். ஸோ பைபாஸில் என்ட்ரு ஆகிறோம். திருவனந்தபுரம்
ஸோ திருவனந்தபுரம் பைபாஸில் ஏரியாச்சு கைஸ். இனி ஒற்றே பிடி தான். அப்பா அடி. கேரளா பைபாஸ். எவ்வளோ நேரம் ஆச்சு இப்படி ஓட்டி. செமையாக இருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது தான் கோவளம் பீச்சும் வரும். மும்பை 1764 ஓடுது. இந்த லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடில் இந்த மலை மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வரும்போது சூப்பராக இருக்குது. பாறை கரெக்டாக ஏறி இறங்காமல் ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்காங்க உடச்சி. இந்த ரோடு திருவனந்தபுரம், அந்த ரோடு திருவனந்தபுரம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். லெஃப்ட்லேயே ரைட் மேலே ஏறும். செமையாக இருக்கு. ஆக்சுவலாக தார் ரோடு இல்லை கைஸ், கான்கிரீட் ரோடு. அந்த சைடுமே கான்கிரீட் தானே, அந்த சைடு கான்கிரீட் தானே. ரெண்டு சைடும் கான்கிரீட் தான் போட்டிருக்காங்க, தாரே போடலை. ரோடுக்கு அந்த பக்கம் தான் தார், ஹைவே வந்து தார் கிடையாது, கான்கிரீட். கிராஸிங் பார்த்தீங்களா அப்படி இருக்கு. இடையில யாருமே கிராஸ் பண்ண வேணாம், மேலோடி கிராஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. நம்ம ஊரில் குறுக்கு பாய்வாங்கல்ல, இங்கே அந்த பிரச்சனை இல்லை, இழுத்து போயிடலாம். இங்கே வந்து ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கணும், செமையாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கூலிங் ஆக ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். ஓரமாக போ ப்ரோ, பாட்டுக்கு ஓரம். இந்த மாதிரி இடத்துல வீட்டில் இருந்தோம்னா அங்கே அப்படி காமாக இருக்கும். ஆனால் அது நமக்கு பார்க்குறதுக்கு காமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கே இருந்து பார்த்தா தெரியும். ஒரு மாதம் இருந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் நமக்கே போர் அடிச்சிடும். அங்கேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. சின்ன வயசுலேருந்து அங்கேயே தங்கியிருந்தால் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் ஒரு சிட்டி மாதிரி இடத்துல வந்து டப்புனுங்க மாறினீங்கன்னா ஒரு 2 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு தோணும். ஆனால் அர்ஜென்ட்டுக்கு பெருசாக எங்கேயுமே போக முடியாது. ஏதாவது கடை ஏதாச்சும் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்லா அப்படி காமாக இருக்குது. இங்கே பெருசாக போர் அடிக்கல, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. 2 சைடுமே பயங்கரமாக இருக்கா. வெயில் அடிக்குதான், பட் பெருசாக இல்லை, கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. மார்த்தாண்டத்தில் அடித்த அளவுக்கு இங்கே இல்லை. இது உள்ள லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா கோவளம் பீச் வரும் ப்ரோ. இது உள்ள தான் கோவளம் பீச் இருக்குது. நான் கல்யாணம் முடிஞ்சு போகிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லுவோமா. நொறுக்கி விட்டாங்களா? பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வரைகிறாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸ் எடுத்த போட்டிருக்கோம். ஜெராக்ஸ் கூட இல்லை, ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் போட்டால் போட்டிருக்கோம். அந்த மாதிரி வரைகிறாங்க. இந்த ரோட்டில் வந்து நான் எப்போ வந்தேன்னா, நான் வந்து எஃபிசெட் வச்சுருந்தேன். எஃபிசெட் வெர்சன். நான் சொல்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 2018 கூட இருக்காது,
16 17 அந்த டைம் நான் அங்கே வந்தேன் எஃபிசெட்டில். சும்மா வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ்னு நினைக்கிறேன். அது ஒரு 2 வீக் போனேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக நான் போகல. ஒரு 300 ரூபா சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு கொல்லம் பீச் ஒருக்கா போயிட்டு வந்தேன். வீட்டிலேருந்து கரெக்டாக அது 120 கிலோமீட்டர்ஸு. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொல்லம் பீச் சும்மா போயிட்டு வந்தேன். கொல்லம் பீச் போயிட்டு மொட்டை வெயிலில் கொல்லம் பீச் போயிட்டு அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ஜூஸை குடிச்சு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நானும் இன்னொருத்தனும் கோவளம் பீச்சுக்கு வந்தோம் ஒன்ஸு. அது அப்படி தான் சும்மா வந்துட்டு போகணும். எஃபிசெட்டில் டபுள்ஸு. காய்ஸ் இந்த ரோட்டில் போகிறது ஏதோ மும்பைலையோ டெல்லியிலையோ போகிற மாதிரி இருக்குது இந்த ரோடு. செமையாக இருக்குது இந்த ரோடு. அதுக்காண்டி மும்பை போனீங்க கேட்காதீங்க, டெல்லியில் போயிருக்கேன். டெல்லியில் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் ரோடு, நல்ல பெருசாக இருக்குது. நின்றா ஆட்டோக்கா இந்த எல்லா ஊர்லேயும் இந்த ஆட்டோக்காரன் தான் பஞ்சாயத்து முண்டை அடக்கம் போல. எல்லா ஊர்லேயும் இந்த ஆட்டோக்காரங்க தான். சில ஆட்டோக்காரங்க பிரச்சனை இல்லை, 100ல் ஒரு ஆட்டோக்காரங்க நல்லா இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன். குறுக்க வந்து பாஞ்சிட்டு நம்மளை பட்டு ரேட்டு மட்டும் ஒரு செகண்ட் நிற்க மாட்டுறாங்க. இங்கே தாங்க ஏர்போர்ட் இருக்கு. கீழோடி போகணும், டெர்மினல் 1 கிட்ட போகும். இது ஒரு நல்ல மால் ஆஃப் ட்ராவங்கூர். நம்ம நேரத்துக்கு ஏதாவது ஃப்ளைட் லேண்ட் ஆக தான் பார்க்குறேன், ஒன்றும் வரமாட்டேங்க. கண்டு கட்டு ஒன்றத்தையும் காணும். ஒரு இந்த பக்கம் தானே அது, ஒரு வீடியோவில் ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகும். லுலு ஹைப்பர் மார்க்கெட். லுலு மால். என்னது கைஸ், இது வந்து ஐடி செக்டார்னு நினைக்கிறேன். இதாரில் இன்ஃபோசிஸ். கொதிக்குது. அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வரும்போது. 450 போகுது கைஸ். கொஞ்ச நாள் அதுவும் கண்ணை உருக்கிட்டு தான் இருக்கு. ஐயோ பைக்கிட்டு இருக்கும்போது பைபாஸ் வந்து ஒரு ரைட் எடுத்தாச்சு. ஷார்ட்கட்டு கூட. வெயில் மண்டைய பிளாக்கு. கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் மண்டைய பிளாக் ஆரம்பிச்சிச்சு கேஷ். கைஸ் பைக் மோட போட்டு முடுக்க வீட்டுக்குள்ளே நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். புது ரோடு போகாது. இந்த மாதிரி ரோடெலாம் ஒன்ஸ் நம்ம வெளியே தான் வருவோம். ஏதாவது குட்டாமல் அதில் கூப்பிட்டு போவோம். கீழே நல்லா இருக்க. கேஸ் எல்லாரும் பக்கத்தில் வந்த உடனே இண்டிகேட்டர் போய் டப்புன்னு இருக்கிறானுங்க, கொஞ்சம் முன்னாடியே போட மாட்டானுங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் வண்டியில் ஒற்றை குடுப்பு கொடுத்துருவான். மாசாக இருக்கார். டைம் பார்த்தீங்கன்னா
2:30 ஆக போகுது. நம்ம ஒரு 3 o'clock உள்ளே நம்ம போயிடலாம். இங்கே தான் ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க. லைட்லாம் பயங்கரம் போடுவாங்க ஆக்சுவலாக. ஐயோ அப்பா எவ்வளோ தூரமாக போட்டுருக்கானுங்க. அக்கா பாருங்க லைட்டு போய்கிட்டே இருக்கு. அங்கே போக முடியுமா என்னன்னு தெரியலையே. அங்கே போய் பைக் ஓட்ட முடியும்னா சூப்பராக இருக்கும். விட்டு நொறுக்கிருக்கலாம். இதுதான் ஆறும் கடலும் சேர இடம். உள்ள பைக் ஓட்ட முடியுமா என்ன? பீச்சை ஒட்டி உள்ளே போக முடியுமா இல்லையா? அங்கே தாங்க இந்த பக்கம் இருக்கிறது ஆறு, இது கடல் சேர்ற இடம். அந்த பிரிட்ஜு இது கடல். இந்த சைடு பாருங்க அந்த வியூ பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. கொஞ்ச தூரம் நடந்து போகும்ல. கைஸ் இது என்னன்னு தெரியல. இது வர்க்கலாவோட லைட் ஹவுஸு. இது என்னன்னு தெரியல கைஸ். இது பயங்கரமாக இருக்கா கோட்டை மாதிரி. கோபுரோட சார்ஜ் வேறு இல்லை. என்னது இது? சிங்கிள் ரோடு தான் கைஸ். ஒரு பஸ் வந்துச்சுன்னா என்ன பாடு தான். ஆனால் பயங்கரமாக இருக்குது ரூட்டு. திடீர்னு சுடுது, திடீர்னு குளிருது, அந்த மாதிரி. கைஸ் இது கடல். இதுக்கு லெஃப்ட் நான் இப்படி திரும்பினா இந்த மரத்துக்கு அடுத்து கடல். கேரளா வந்ததுக்கான ஒரு ஃபீலே இருக்குது. மலை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் ஃப்ளாட்டான ரோட்டில் ஓடிட்டு இருந்தோமோ ஒரு ஃபீல் இல்லை. இன்னும் செமையாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி ஒரு பீச்சு பார்த்தேன் கைஸ். கொஞ்சம் இடம் மட்டும் இங்கே இவ்வளோ தூரம் மட்டும் தான் அந்த கேப் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. சன்லைட் அந்த அலையில் படமும் ஒரு மாதிரி கலரில் சூப்பராக இருந்துச்சு. வர்க்கலா பக்கத்தில் இருந்தாச்சு கைஸ். வர்க்கலா பேலஸ் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. கிளிஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். இந்த ரோடு தான் கிளிஃப் ரோடு. ஸோ நாங்கள் இந்த சைடில் தான் எங்கேயாவது ஸ்டே பார்க்கலான் இருக்கோம். பக்கத்துலேயே கிளிஃப்லேயே ஒரு ஸ்டே இருந்துச்சு, பார்ப்போம். கைஸ் ஹெலிபேடு இதுதான் வர்க்கலா கிளிஃபோட ஹெலிபேட். நான் போய் ஹைஜில் நிப்பாட்டோமா? ஸோ இந்த ஸ்டே தான் கைஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இது எங்கே இருக்குன்னா நீங்கள் கிளிஃப்க்கு போகிற வழியிலே இருக்குது. இது பேர் பார்த்திங்கன்னா ஹோப் ஹாஸ்டலர்ஸ். இது ஹாஸ்டல் தான். ஹாஸ்டலில் இருக்குது, ரூம் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த ரூமு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பெட்டு, ஏசி. ஸோ ஒரு ஆளுக்கு டேக்ஸோடு சேர்த்து 672 ரூபா. மொத்தம் 6 பெட் இந்த ரூமில். அதுக்கப்புறம் 1 பாத்ரூமு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்டே தான். ஸ்க்ரீன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் வெளியே காட்டுறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியே அவுட் சைடு. ஸோ இங்கே சில் பண்ணுறதுக்கு சூப்பரான ப்ளேஸு. நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா இங்கேயே ஒரு 5-6 சார்ஜ் போட்டு உண்டு. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிட்டு பாட்டுக்கு சில் பண்ணிட்டுருக்கலாம். கீழே இருக்கிறது ஒரு கடை. இங்கே நீங்கள் இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டியில் எங்கே வேணாலும் உட்காந்து எல்லா பக்கமும் சேர் டேபிளும் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா சில் பண்ணுறதுக்கு சூப்பர் ஏரியா. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பீச்சு. ஸோ செம்மையான ஒரு வியூ எல்லாமே இருக்குங்க. அது மாதிரி இங்கேயே சைக்கிள்ஸ்லாம் இருக்குது ரெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியா. அங்கே செஸ்ஸு, கேரம் போர்டு, கார்ட்ஸு எல்லாமே அங்கே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கப்போ போய் ப்ளே பண்ணலாம். சரி, நம்ம அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போக வேண்டியதான். பீச்சுக்கு போயிட்டு சில் பண்ண கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு பீச்சுக்கு போக வேண்டியதான்.